Anand India Company Limited issued 1 lakh shares which were underwritten as follows. A வந்து 40%, B 30% and C 20%. ஸோ 3 அண்டர்ரைட்டர் இருக்காங்க. A வந்து 40%, இந்த 1 lakh ஷேர்ஸில் 40% ஷேர்ஸ் வந்து இவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாராம். B வந்து 30% and C வந்து 20%. ஸோ these 3 underwriters are ready to bear the risk. The underwriters made firm underwriting as follows. இந்த firm underwriting அப்படி சொல்ல போனால் இந்த பப்ளிக் வந்து ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் சரி, okay, whether they subscribe the share, whether they don't subscribe the share, the underwriter has the responsibility to take the risk. அதான் firm underwriting. ஸோ firm underwriting எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா, A has taken 7,500, 5,000 B and C is 12,500. Total subscription excluding firm underwriting but including marked application were 50,000 shares. The marked application were, so marked applications underwriter மூலிமா வந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமமாக ஸ்டாம்ப்டாக இருக்கும், அவங்க சீல் வச்சுருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா A வந்து பார்த்திங்கன்னா 20,000 ஷேர்ஸ் வந்து அவர் வந்து ஸ்டாம்ப்டு இருக்கான், B வந்து 12,500 ஸ்டாம்ப்டு இருக்கான் and C வந்து 5,000 ஷேர்ஸ் வந்து ஸ்டாம்ப்டு இருக்கான். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் தி லைபிலிட்டி ஆஃப் அண்டர்ரைட்டர் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளாரிட்டி வச்சுக்கலாம் என்ன ஆக்சுவலாக இங்கே நடக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி வந்து மொத்தமாக வந்து they have issued 1 lakh ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 அப்ளிகேஷன்ஸ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நான் ஆர்ன்னு போடுறேன், ரிசீவ்டு. இதில் வந்து எவ்வளோ வந்து ஃபார்ம் அண்டர் ரைட்டிங் இருக்குது, நான் எஃப்யூம் போடுறேன். எஃப்யூனா ஃபார்ம் அண்டர் ரைட்டிங், ரைட்டா? த கமிட்மெண்ட் டு டேக் ரிஸ்க் பை தி அண்டர் ரைட்டர், தட் இஸ் யுவர் ஃபார்ம் அண்டர் ரைட்டிங். ஸோ ஃபார்ம் அண்டர் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர் ரைட்டர் இஸ் மேட் ஃபார்ம் அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஃபாலோஸ். A வந்து 7,500, B வந்து 5,000 and C வந்து 12,500. ஸோ மூணுமே ஆட் பண்ணால் எவ்வளோ ஃபார்ம் அண்டர் ரைட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ 7,500 ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 12,500 நான் ஆட் பண்ணால் ஐ எம் கெட்டிங் 25,000. ஸோ அவுட் ஆஃப் திஸ் 50,000, 25,000 இஸ் தி ஃபார்ம் அண்டர் ரைட்டிங், ரைட்? அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இஸ் unsubscribed. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஐ கேன் சே இட் இஸ் unsubscribed, ரைட்டா? ஸோ இதில் இருக்கிற கமிட்மெண்ட் ரிஸ்க் மட்டும் தான் எடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh ஷேர் இஷ்யூ பண்ணதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்லி இவ்வளோ ரிஸ்க் மட்டும் தான் வந்து அண்டர்ரைட்டர் ஹஸ் டேக்கன். இப்போ இது வந்து எடுக்கல, இப்போ இது வந்து unsubscribed. ஸோ இதுவும் என்ன பண்ணோன்னா லாஸ்ட் மினிட்ல unallocate, that is you have to allocate in the gross liability ratio and we have to add this to the, இந்த ரிஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அண்டர்ரைட்டரோட லைபிலிட்டி நம்ம வந்து ஆட் பண்ணி காமிச்சிடணும். இதுதான் வந்து கான்செப்ட், ரைட்? ஸோ let us do that one by one. Now coming to the solution, so we have 3 underwriters A, B and C, then we have the total. So first வந்து ரிஸ்க் வந்து என்ன ரேஷியோவில் பார்க்கணும், ரேஷியோ வந்து 40, 30 and 20. so that will be your gross liability. ஃபஸ்ட் வந்து gross liability வரும், that is இஷ்யூ பண்ண ஷேரில் எவ்வளோ ரிஸ்க் ப்ரொபோர்ஷன் வந்து இவங்க வந்து பியர் பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் calculation will be that 40 is to 30 is to 20. ஸோ gross liability 40%, so 40% of 1 lakh. ஸோ 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ வந்து 40% of 1 lakh will be 40,000 and 30% of 1 lakh will be 30,000, then 20% of 1 lakh will be 20,000. So when you add 40 plus 30, 70 plus 20, you will be getting 90,000. So remaining 10,000 என்னன்னு தெரியல, but that could be the promoter holding கூட இருக்கலாம். Then இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே மொத்த லைபிலிட்டி வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதே மார்க் அப்ளிகேஷன்னா இவங்களுக்கு தான் வரும்னு தெரியும். ஸோ தட் பண்ணி வி ஆர் சப்ட்ராக்டிங். ஸ்டாம்ப்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கும், நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ ரிமைனிங் அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ லைபிலிட்டின்னு பார்க்கணும். ஸோ மார்க் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 20,000, B 12,500 and C வந்து 5,000. ஸோ மார்க் அப்ளிகேஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏ வந்து 20,000 நான் ப்ராக்கெட்டில் போடுறோம், ஏன்னா நம்ம சப்ட்ராக்டட். Then 12,500 we'll be subtracting this also. Then C வந்து 5,000 marked application, we'll be subtracting this one, right? So மூணுமே நான் ஆட் பண்ணுறேன். Here I'm getting 37,500, right? Now we'll be subtracting this one. 40 minus 20,000 will give me 20,000. Then 30,000 minus 12,500 I'll be getting 17,500. Then 20,000 minus 5,000 I'll be getting 15,000. Then இது ரெண்டு subtract பண்ணனா I'll be getting 5,20,500. So this is the value I'm getting over here, right? So this is nothing but your net liability. So இது வரைக்கும் வந்த liabilityல underwriter வந்து, that is என்ன liabilityனா, liability வந்து underwriter is liable to take a risk, right? A வந்து பார்த்தீங்கன்னா is liable to take a risk of 20,000 shares, B is liable to take a risk of 17,500 shares and C is liable to take a risk of 1,500 shares from the company.
இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் திஸ் ஸ்டில் நவ் திஸ் இஸ் ஓவர். இது வரைக்கும் நம்ம முடிச்சோம். இந்த சர்க்கிளில் இருக்கிற இந்த 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 பார்ட் வந்து வி ஹவ் டன், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா we have to cancel, you have to go for this one, ரைட்டா. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், now we will be adjusting this one. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வில் பி சப்ட்ராக்டிங் தி firm underwriting. firm underwriting நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம். firm underwriting, ரைட். ஸோ firm underwriting வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கேஸில், A is 7,500, B is 5,000 and C is 12,500. So this will be subtracting. So 7,500 and B is 5,000 shares, B is 5,000 shares and C is your 12,500. So from this, since இது வந்து இவ்வளோ liability they are absorbing it, இதில் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா will be getting வந்து 25,000. So this is the risk they are absorbing. 25,000 shares வந்து risk வந்து அங்கே அப்சார்ப் பண்ணுறாங்க firm underwriting முன்னாடி. இப்போ firm underwriting அதெல்லாம் கம்மி பண்ணிடுறோன்னா, ஸோ ஃபைனல் liability உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஃபைனல் liability will be how much? So final liability 20,000 minus 7,500 will be 12,500. Then 17,500 minus 5,000 will be 12,500. Then 15,000 minus 12,500 will be 2,500. Then இது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா will be getting 27,500. So this will be the final liability of each underwriter, that how much shares that they have to bear the risk, ரைட்டா. ஸோ இந்த ஷேர்ஸ்லாம் வந்து மிஸ்டர் ஏ வந்து அண்டர்ரைட்டர், ஹீ இஸ் லைபிள் டு பியர் a risk of 12,500 shares, ரைட்டா. ஸோ இந்த என்ட்ரி இஸ் ஓவர். நவ் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் தி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இந்த சர்க்கிளில் இருக்கிற இந்த firm underwriting நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து அன்சப்ஸ்கிரைப் ஷேர்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் இந்த வேல்யூ தான் வரும், இதே நெட் லைபிலிட்டி தான் நம்மளுக்கு வரும், ரைட்டா. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ வில் ஜஸ்ட் லெட் இட் ரிமைன் தி டேபிள் சேம், ரைட். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ வில் பி டூயிங் தி ஜேர்னல் என்ட்ரி ரைட் நோ. ஸோ ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி இஷ்யூயிங் தி equity shares இல்லையா டு தி underwriter. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வில் பி கிவிங் equity shares to the underwriter. So equity share capital account to be credited. So we'll be giving the equity shares 1 lakh equity shares. இங்கே கொஷனில் வந்து ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு கொடுக்கல, பட் வில் பி அஸ்யூமிங் தி ஃபேஸ் வேல்யூ ஆஸ் ₹10. ஓகே, ஸோ 1 lakh இன்ட்டு 10 lakh மதிப்புள்ள equity ஷேர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இங்கே நம்ம யார் கொடுக்கணும், அண்டர்ரைட்டர் கொடுக்குறோம். ஸோ அண்டர்ரைட்டர்னு அதுக்கு பதிலாக நமக்கு வந்து he will be giving us the money. That money will be debited in the bank. ஸோ மொத்தம் 10 லட்ச ரூபாய் வந்து பணம் பேங்க்கில் வந்தாச்சு. நம்ம equity ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்றோம் அண்டர்ரைட்டருக்கு, அதுக்கு பதிலாக வந்து அந்த அண்டர்ரைட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு காசு கொடுத்துட்றோம் இல்லையா. ப்ரோக்கருக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா. நம்ம வந்து கம்பெனி இஸ் நாட், சின்ஸ் வி ஆர் அஃப்ரைட் தட் பப்ளிக் will not subscribe directly, what we do is that அந்த பயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம அண்டர்ரைட்டர் கொடுத்துறோம் equity ஷேர் கேபிட்டல் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை, அந்த ஷேருக்கு வேண்டிய அமௌண்ட்டை நம்ம பேங்க்கில் வந்து அவங்க டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த என்ட்ரி தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்கு எவ்வளோ லைபிலிட்டின்னு பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைனல் லைபிலிட்டி இங்கே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது வந்து மிஸ்டர் ஏக்கு இருக்கிற லைபிலிட்டி, இது வந்து மிஸ்டர் பிக்கு இருக்கிற பி அண்டர்ரைட்டருக்கு அண்ட் மிஸ்டர் சி அண்டர்ரைட்டருக்கு இது லைபிலிட்டி, ரைட்டா. இப்போது அந்த லைபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போது ஜர்னல் என்ட்ரி பண்ணணும், ரைட்டா. ஸோ மிஸ்டர் ஏக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும், 12,500 ஷேர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ வி ஹவ் டு கிவ் 2 equity share capital. we are giving equity share to the மிஸ்டர் ஏ. ஸோ எவ்வளோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 12,500 ஷேர்ஸ், 12,500 இன்ட்டு 10, 10 ரூபா வேலையில் தான் நம்ம ஷேரை கொடுக்க போகிறோம். ஸோ விச் கம்ஸ் அரௌண்ட் 1,25,000, ரைட். ஸோ who is the receiver of the share? Receiver of the share is Mr. A. Mr. A is the underwriter. So Mr. A account to be debited. Mr. A is a receiver. So his account has to be debited. Debit the receiver. Then அடுத்தது பார்த்தீங்கன்னா B எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். B ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 12,500 ஷேர்ஸ் will be giving. So 2 equity share capital, we are first giving the equity share, the giver account has to be credited 12,500 shares of the face value of ₹10, which comes around 1,25,000. And who is the receiver? The receiver account has to be debited. Mr. B is receiver of the share. Okay, underwriter is Mr. B. We are giving him the share. He is a receiver. The value of the share comes around 1,25,000. Then third, பார்த்தீங்கன்னா C எவ்வளோ liability? We have to give 2,500 shares to the underwriter. So company வந்து 2,500 shares கொடுக்க போகுது. So we are crediting the account. We are giving the equity share capital. அதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். So 2,500 shares of the face value of 10, which comes around 25,000. Now who is receiving the share? The receiver account has to be debited. Mr. C underwriter இருக்காரு, his account will be debited, right.
So it comes around 25,000. Now this entry is over, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh அன்ரைட்டருக்கு, ரைட்டா? அதில் வந்து பேங்க்கில் பணம் வந்தாச்சு. அதே போல் வந்து யாருக்கு எவ்வளோ லைபிலிட்டின்றது நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் தேர்ட் திங் வந்து we have to calculate the commission. ஸோ யாருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணுன்றதும் பார்க்கணும், ரைட்டா? ஸோ இந்த கேஸில் வந்து கமிஷன் பார்த்தீங்கன்னா கிராஸ் லைபிலிட்டி நம்ம கொடுக்க முடியும். இப்போ கிராஸ் லைபிலிட்டியில் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து மிஸ்டர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ் வந்து ரிஸ்க் பியர் பண்ணலாம். தட் இஸ் மொத்தம் 1 lakhல 40% ரிஸ்க் வந்து ஏ வந்து பியர் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அதே போல் பி வந்து 30% ரிஸ்க் பியர் பண்ணார் அண்ட் சி வந்து 20% ரிஸ்க் பியர் பண்ணுறாரு. ஸோ மொத்தமாக எவ்வளோ அவங்க கிராஸாக வந்து அங்கே ரிஸ்க் பியர் பண்ணுறாங்களோ அந்த கிராஸ் அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து இந்த கமிஷனை கால்குலேட் பண்ணணும், ரைட்டா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது கமிஷன். ஸோ கம்மிங் டு தி கால்குலேஷன் ஆஃப் யர் கமிஷன். ஸோ மிஸ்டர் ஏ அண்டர்ரைட்டர், ஸோ அண்டர்ரைட்டர் ஏ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ் வந்து கிராஸ் லைபிலிட்டியில் இந்த 40,000 நான் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 40,000, ரைட்? ஸோ இந்த 40,000ல் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபா. இதில் வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும்னா 5% கமிஷன் டு பி கிவன். ஸோ 40,000 into 10 into 5% which comes around 20,000. அதே போல் மிஸ்டர் பி அண்டர்ரைட்டர் வந்து எவ்வளோ இருக்குது, மிஸ்டர் பி அண்டர்ரைட்டர் வந்து இட் இஸ் கிவன் 30,000. ஸோ 30,000 into 10 into 5%. So the commission which comes around is 15,000. Then அதே போல் மிஸ்டர் சி வரும். மிஸ்டர் சி வந்து 20,000 into 10 into 5%. So 20,000 into 5% which comes around 10,000. ஸோ மொத்தமாக எவ்வளோ கமிஷன் வருது ஆட் பண்ணிங்கன்னா 20 + 15 is 35 + 10 is 45,000. ஸோ மொத்த கமிஷன் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா 45,000 rupees நம்ம வந்து கமிஷன் கொடுத்தாகணும், ரைட்டுங்களா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரி பேஸ் பண்ணி வில் பி ஃப்ரேமிங் தி பேலன்ஸ் ஷீட். நான் பேலன்ஸ் ஷீட் வந்து ஷெட்யூல் 3 ஃபார்மேட்டில் பண்ணல. நார்மல் திங் பேலன்ஸ் ஷீட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ திஸ் வில் பி யுவர் லைபிலிட்டி சைட் அண்ட் திஸ் வில் பி யுவர் அசட் சைட். ஸோ லைபிலிட்டி சைடில் வந்து ஃபஸ்ட் வந்து வில் பி புட்டிங் திஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்டு தி லைபிலிட்டி சைட், தட் இஸ் 10 lakh. ஸோ இந்த கேஸில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரைட்டா? that is 1 lakh share at rupees 10. ஸோ மொத்தமாக வந்து இங்கே 10 லட்சம் வந்துடும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இங்கே லைபிலிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க்கில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பேங்க், சரியா? பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு பார்க்கணும். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து 10 லட்ச ரூபா உள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 45,000 பார்த்திங்கன்னா பேங்க் மூலிமா நம்ம வந்து வெளியே அனுப்பிச்சி ஆகணும். ஸோ இந்த கமிஷனுக்கு என்ன என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, யூ ஹேவ் தி பேங்க்லேருந்து பணம் வெளியே போகும், பேங்க் அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட். எவ்வளோ அமௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம்னா 45,000 நம்ம வந்து அவன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கமிஷன் கொடுக்குறோம். கமிஷன் யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா தி அண்டர்ரைட்டர். ஸோ நம்ம அண்டர்ரைட்டர் கமிஷன் போடுவோம். அண்டர்ரைட்டர் கமிஷன் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட் விச் கம்ஸ் அரௌண்ட் 45,000, ரைட்டா? ஸோ இந்த கேஸில் பேங்க் வந்து பணம் வந்து வெளியே எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 45,000 வெளியே போகுது. அப்போது இங்கே நம்ம பேங்க் எழுதிடலாம். பேங்க்கில் மொத்தமாக உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா 10 lakh பணம் உள்ளே வந்திருக்கு. அதில் வந்து அண்டர்ரைட்டர் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 45,000 வெளியே போயிடுச்சு. அப்போது இதில் நான் சப்ராக்ட் பண்ணி போட்டோன்னா ஐ எம் கெட்டிங் 9,55,000 ஐ எம் கெட்டிங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் நம்ம டேலி பண்ணுறோம். இது வேறு எந்த லைபிலிட்டியும் கிடையாது, நம்ம எடுத்து அப்படியே எழுதிட போகிறோம். 10 lakh. அகைன் அசட் சைட் வில் பி ரேட்டிங் திஸ் 10 lakh. நவ் வாட் ஷுட் ரிமைனிங் வில் கம். ரிமைனிங் வந்து என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா, இந்த remaining will come as nothing but your underwriting commission, ரைட்டா? ஸோ underwriting commission வந்து இங்கே வந்துடும். underwriting you see வந்து நான் underwriting commission ஷார்ட்டாக போட்டுறேன், which comes around 45,000. so when you add this two you'll be getting 10 lakh. so your balance sheet is getting tallied. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பேலன்ஸ் ஷீட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் யுவர் firm underwriting and the liability of the individual underwriter and the balance sheet.